ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. தாவீதூரிலே
கழுதை நானையா, குட்டி கழுதை நானையா, கழுதை நானையா, குட்டி கழுதை நானையா. உம்மை நானும் சுமந்திடுவேன் அன்பு ஏசையா, என்னை நீரும் உயர்த்தினீரே அன்பு ஏசையா. நன்றி சொல்லி பாடிடுவேன் என்றும் நானையா. கழுதை நானையா, குட்டி கழுதை நானையா, கழுதை நானையா, குட்டி கழுதை நானையா. அடுத்ததாக குறுநாடகம் கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. என்னடி இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? இத போய் போட்டுட்டு வந்திருக்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ், எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு இருக்காங்க, நீ மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டு இருக்க. ஏன் உங்க அம்மா புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலையோ? ஆமாடி, எங்க அம்மாட்ட புது துணி வாங்க காசு இல்லையா, அதனாலதான் வாங்கி தரல. ஏண்டி உங்க அம்மா கிட்ட ஒரு புது துணி வாங்க கூட காசு இல்லையா? நீலாம் எங்க பக்கத்துல உட்காராத, தள்ளியே எனக்கு உட்காந்துக்கோ. என்ன பிரின்சி, ஏன் அழுகுற? அதுவா, பிளஸ்ஸையும் கல்பனாவும் எனக்கு கிண்டல் பண்றாங்க நான் புது துணி போட்டு வரலன்னு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்காகவா அழுகுற? நானும் பழைய துணி தான் போட்டிருக்கேன், எங்க அம்மாவும் எனக்கு புது துணி எடுத்து தரல. நான் அழுதுட்டா இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படியா தர்ஷினி? ஆமா, நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க? அதுவா, கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்து பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ். ஏசப்பா பிறந்த அன்னைக்கு போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லை. அவங்கள துணிகளில் சுற்றி முன்னிலையில் படுக்க வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஏசப்பாவையே அப்படி தான் வச்சுருந்தாங்க. நீ என்ன புது துணி போடலைன்னு இவ்வளோ கவலைப்படுற? அதனால தான் நீ சந்தோஷமா இருக்கியா? அது மட்டும் இல்லை பிரின்சி, ஏசப்பா நம்மளுக்கு விலையேற பெற்ற வஸ்திரத்தை கொடுத்துருக்கும் போது நம்ம ஏன் இந்த அழிஞ்சு போகிற வஸ்திரத்திற்காக கவலைப்படணும்? அது என்ன விலையேற பெற்ற வஸ்திரம்? அதை நான் சொல்றேன் கேளு. விலையேற பெற்ற வஸ்திரம்னா என்னன்னு தெரியுமா? அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஏசாயா 61:10 அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சல்வை எனக்கு தரித்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் உள்ள வஸ்திரங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது நித்தியமானது. அது ஏசப்பா நமக்கு தரக்கூடியது. இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற வேண்டும்னா ஏசப்பாவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அவருக்காக வாழணும். அப்போது ஏசப்பா இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல பிரின்சி, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துல நம்ம பங்கடைய முடியும். ச்சே, இப்படி அழிஞ்சு போற ட்ரெஸ்ஸுக்காக அழுதுட்டு இருந்திருக்கேனே. இனி இப்படிலாம் இருக்க மாட்டேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஏசப்பாட்ட இருந்து பெற பிரயாசப்படுவேன். இதில் காட்டப்பட்ட சூழ்நிலைகள் இந்த ஸ்கிட்டுக்காக மட்டுமே, அந்த சூழ்நிலைகள் உண்மை இல்லை. ஓகே, அடுத்ததாக பாய்ஸ் டான்ஸு பிரைட்டனும் பிரணாவும் பண்ணுவாங்க.
அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா come on அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக கேர்ள்ஸ் டான்ஸ் இருக்கு. ஷைனி, கல்பனா, சக்தி, துளசி ஆடுவாங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை
அடுத்ததாக ஸ்கிட் இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ஸ்கிட் பண்ண போகிறாங்க. காட்சி 1. ஏமா என்னம்மா சேர் போட்டிருக்க, ஒழுங்கா தொடச்சு போடு. இவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, எப்படி வேலை வாங்குறாரு பாரு. விசுவாசி வர்ற நேரமாச்சுமா, சீக்கிரமா பண்ணு. பண்ற. காட்சி 2. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பாஸ்டர், சர்ச் எவ்வளோ சுத்தமா இருக்கு பாத்தீங்களா? காலையிலே நான் தான் நேரமா வந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். என்ன வேலை. அப்படியா பிரதர்? உங்க வேலைக்கு தக்கன வேலைன்னா கத்த உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க. அம்மா, இந்த மனுஷன் என்னம்மா விட்டுறாரு. எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் கிட்ட அவர் பார்த்தா சொல்றாரு, பொய் பேசுறவங்க வாய அடைக்கப்படும் அப்படி சொன்னீங்களே ஏசப்பா, உங்க வாய அடைங்க ஏசப்பா. நாம் எல்லோரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஒரு மனதோடு தேவ முகத்தை நோக்கி பார்ப்போம். காட்சி 3. அழகான கண்கள் என்னை ஏங்கா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, இவ்வளோ இடம் இருக்குல்ல. இருக்குக்கா, ஆனால் ஃபேன் இங்கே தான் இருக்குது. ஃபேன் நேராக இருந்தால் தான் என்னால் ஒழுங்காக ஆராதிக்க முடியும். என் உடம்பு கொஞ்சம் கூட வேர்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. கர்த்தாவே ரட்சியும். ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. காட்சி 4. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே கறிக்குழம்பு வச்சு அதோடைய வாசனைய மூக்குல உரியாம சர்ச்சுக்கு போனாலே எதையோ இழந்த மாதிரியே இருக்கு. ஆஹா, என்ன வாசனை. இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுவோம். நம்ம வைக்கிற கறிக்குழம்பு 10 ஊருக்கு மணக்கணும். அக்கா என்ன வீட்டுக்குள்ள வந்தாலே கமன்னு வாசம் அடிக்குது. மணக்கணும்ல, பிளஸ்ஸி வீட்டு சிக்கன் குழம்புன்னு தனியா தெரியணும்ல. கொஞ்சம் கையை நீட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. அக்கா சூடா இருக்கு, போதும். எப்படி இருக்கு நம்ம குழம்பு? அடி தூள் அக்கா, எனக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து வைங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ அக்கா, சர்ச்சுக்கு நேரமாச்சு. 10 மணிக்கு சர்ச்சு, இப்போ 10:45 ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பல. போலாம் 11 மணிக்கு தானே பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகும், அப்போ போனா போதும். ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். பின்ன என்ன பிரின்சி, நம்ம தான் சபையிலே மூத்த விசுவாசிங்க. நம்ம எத்தனை பேர் இந்த சபைக்கு கூட்டிட்டு வந்திருப்போம். நம்மளை கேட்டு இந்த பாஸ்டர் ஒரு முடிவும் எடுக்கிறது இல்லை, நம்மளை மதிக்கிறதும் இல்லை, நம்மளுக்கு முன்னுரிமையும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம நேரமா போகணும்? பிந்தி போனா போதும், கொஞ்ச நேரம் இரு. நானும் எல்லாம் பார்க்க தானக்கா செய்கிறேன். பாட்டு பாடவும் மைக் கொடுக்கறது இல்லை, வசனம் வாசிக்கவும் நம்மளே விடுறதில்ல. எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம். நானும் பொறுத்து பார்ப்பேன். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வேற சபைக்கு போயிட வேண்டிதான். இப்போதான் தடுக்கி விழுற இடமெல்லாம் சபையா தானே இருக்கு. அக்கா, அப்படி போனா எனக்கும் சொல்லுங்க, நானும் வரேன். உனக்கு சொல்லாமலா? கண்டிப்பா சொல்லுறேன். காட்சி 5. ஷைனி அக்கா இன்னும் சர்ச்சுக்கு கிளம்பலையா? வா துளசி, ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லை பார்த்துக்கோ. என்ன ட்ரெஸ் போட்டுறது யோசித்தே இவ்வளோ நேரம் ஆச்சு. இரு, கொஞ்சம் பவுடர் மட்டும் போட்டு வரேன். சரிக்கா, வெயிட் பண்ணுறேன். 15 நிமிடங்கள் கழித்து. அக்கா, நீங்கள் இன்னும் கிளம்பலையா? இருமா, இப்போதான் ஒரு கோட்டிங் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 கோட்டிங் போடணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஏக்கா இவ்வளோ மேக்கப் போடுறீங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்குக்கா. இந்த வெளிப்புறம் அலங்காரம் எல்லாம் வேஸ்ட்டுக்கா. உள்ள அழகா இருந்தா போதும்க்கா. அப்பதான்க்கா தேவனை முழு இருதயத்தோடு தொழுது கொள்ள முடியும். மனுஷன்தான்க்கா முகத்தை பார்ப்பான், ஏசப்பா இருதயத்தான் பாக்குறாங்க. ஐயோ, பாஸ்ட் மெசேஜ்ல அறுக்கிறாருன்னு பிந்தி போனா இவ வீட்டுக்கு வந்துல கழுத்தற்கா. ஏமா, நீ சர்ச்சுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிக்கா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா. அப்பா, ஒரு வழியா துரத்தி விட்டாச்சு. நம்ம மேக்கப்பை கண்டினியூ பண்ணுவோம். காட்சி 6. ஏம்மா, கொஞ்சம் தள்ளி உட்காரு, கால் ரொம்ப வலிக்குது. காலை கொஞ்சம் நீட்டிக்கிறேன். டாக்டர் என்ன ரொம்ப நேரம் காலை மடக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் டாக்டர் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. ஏ துளசி, அங்க பாத்தியா பிரின்சி அக்காவோட ட்ரெஸ்ஸ? எவ்வளோ அழகா இருக்கு, எங்க எடுத்தாங்களோ?
பேசாம பிரசங்கத்தை பாருங்கக்கா. யாரெல்லாம் அவரோட வருகையில செல்ல ஆயத்தமா இருக்கீங்களோ அவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஆராதனை முடிவு ஜெபத்தை ஒருத்தர் பண்ணுங்க. ஸ்தோத்திர இயேசப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வல்லமையான ஆராதனை மற்றும் எங்களை உருவ குத்துகிறதான கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆமேன். இந்த அம்மா ஆராதனை வேலையில வரவே இல்லை. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் தூங்கிட்டு இருந்துச்சு. உருவ குத்துச்சாம கர்த்தருடைய வார்த்தை. என்னத்தை குத்துச்சான்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். காட்சி 7. பிரைஸ்லாட் சக்தி அக்கா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம்க்கா. டாக்டர் என்ன டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பாலில் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு தரீங்களா? சரி அக்கா, எடுத்துட்டு வரேன். பார்த்தீங்களா அவங்கள மட்டும் எப்படி கவனிக்கிறாங்கன்னு. நம்மளுக்கு மட்டும் டீ, அவங்களுக்கு பாலுலையும் நாட்டு சக்கரை போட்டு. ஏன் அவங்களுக்கு மட்டும் டீ குடிச்சா தொண்டைக்கு கீழே இறங்காதோ? நான் போய் கேட்க போறேன். நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் சரி வரும். விடுங்கக்கா, எத்தனை நாளுன்னு பார்த்துருவோம். என்ன கல்பனாக்காவை இந்த வாரமும் காணோம். பார்த்தே 3 வாரம் ஆச்சே. சரி, வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வருவோம். காட்சி 8. அக்கா, கல்பனா அக்கா. வாமா, உள்ளதான் இருக்கேன். என்னக்கா சர்ச்சுக்கு வரல, என்னாச்சு? உடம்பு முடியலம்மா. சர்ச்சுக்கு கிளம்பினாலே சளி பிடிச்சிருது. ஆலயத்துக்கு போகிறதுனாலே ஆஸ்மா வந்துடுது. பிரசங்கம் கேட்கறதுனாலே இந்த பலவீன பிசாசு வந்து ஆட்டி படைக்குது. என்னை கல்பனாக்கான்னு கூப்பிடாதீங்க, காய்ச்சல் அக்கான்னு கூப்பிடுங்க. அது எப்படிக்கா? சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போயிட்டு நல்லா தான் இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமைனா மட்டும் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. 4 வாரமாக காய்ச்சல்னு சொல்கிறீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக வரேம்மா. என்னதான் காய்ச்சல், சளி, உடம்பு வலி, தலைவலியா இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்து பாருங்க. தேவன் உங்களை பலப்படுத்துவார் அக்கா. உங்க உடம்புல தேவ பலனை உணர்வீங்க. ஒரு புது உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார்ல, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. ஓகேம்மா, கண்டிப்பா வரேன். கருத்து: நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்ற வசனத்திற்கு இணங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நமக்கு பயபக்தி உண்டாக வேண்டும். ஆராதனைக்கு பிந்தி வருவது விசுவாசிகளிடையே பிரிவினை, வாக்குவாதங்கள், புறம்பான அலங்காரங்கள், பொறாமை, பொய் பேசுவது, இதெல்லாம் தேவன் வெறுக்கிற காரியங்கள். இதையெல்லாம் விட்டு நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஆமேன்.